சுறுசுறு செய்திகளுடன் உங்கள் தமிழ் நியூஸ். தமிழ் நியூஸின் இன்றைய செய்திகள். வணக்கம். தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். திருத்தணியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பு குறைபாடுகள் உட்பட பல்வேறு பிரச்சினைகளை கண்டித்து ஆளும் பாஜக மத்திய அரசுக்கு எதிராக மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் எம்எல்ஏ சந்திரன் தலைமையில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கிரண் ஏற்பாட்டில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இனி விரிவான செய்தி. திருத்தணியில் உள்ள கமலா திரையரங்கில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் இந்தி திணிப்பு மாநில நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம், தொகுதி மறுசீரமைப்பில் ஏற்பட்டுள்ள முரண்பாடுகள் உட்பட மத்திய அரசின் பல்வேறு குறைபாடுகளை கண்டித்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக திருத்தணி கமலா திரையரங்கம் அருகில் மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக செயலாளருமான சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் அப்துல் மாலிக், பிரபு கஜேந்திரன், முன்னாள் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபதி, திருத்தணி நகர செயலாளர் வினோத்குமார், ஒன்றிய செயலாளர்கள் ராஜேந்திரன், கிருஷ்ணன், CJ சீனிவாசன், ரவீந்திரா, சண்முகம், பழனி, திருத்தணி நகர இளைஞரணி அமைப்பாளர் சதீஷ், துணை அமைப்பாளர் ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான சிறப்பான ஏற்பாடுகளை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் மா. கிரண் செய்திருந்தார். பொதுக்கூட்டத்தை முன்னிட்டு திருத்தணி கமலா திரையரங்கம் அருகே சினிமா செட்டிங் போன்று பிரம்மாண்ட பொதுக்கூட்ட மேடை அமைக்கப்பட்டு திடல் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் பல்வேறு பேனர்கள் வைக்கப்பட்டு அரங்கமே பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகிகள், திமுக முக்கிய நிர்வாகிகள், பொதுமக்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த கண்டன பொதுக்கூட்டத்தால் இப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. மேலும் இந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. திருத்தணி கமலா திரையரங்கம் பகுதியில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட இளைஞரணி சார்பில் இளைஞர் அமைப்பாளர் மா. கிரண் ஏற்பாட்டில் இந்திய எதிர்ப்பு மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு எதிர்ப்பு, சட்ட நிதி ஒதுக்கீடு ஆகிய காரணங்களை குறித்து அவற்றை எதிர்த்து மத்திய அரசு எதிர்த்து திமுக சார்பில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்திற்கு திருத்தணி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு சந்திரன் அவர்கள் தலைமை ஏற்படுத்தினார். இந்த பொதுக்கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு அந்த இந்திய எதிர்ப்பு மற்றும் அந்த மும்மணி கொள்கை எதிர்ப்பு போன்ற காரணங்களுக்காக பொதுமக்கள் மிகப்பெரிய ஆதரவு தந்தார். அதற்கான பொதுக்கூட்ட காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாக்கிரன் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் முக்கிய நிர்வாகிகள், திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சர் மா. நாசர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து திமுக முக்கிய புள்ளிகள் மற்றும் முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் பூபதி, திருத்தணி நகர செயலாளர் வினோத்குமார் மற்றும் முக்கிய கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது 2வது நிகழ்ச்சி நம்ம தளபதி கொடுத்துருக்காங்க. இது 2வது நிகழ்ச்சி, இந்த மாசத்திலே 2வது நிகழ்ச்சி. இது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மீது நம்ம நம்பிக்கை மாண்பு தமிழக முதல்வர் வச்சு இந்த நிகழ்வை 4 நாளில் நம்ம கொடுத்துருக்காங்க. அது நமக்கு பெரிய மரியாதைக்குரிய விஷயம். ஆக அந்த அளவுக்கு நம்ம தமிழக முதல்வர் வருகின்ற நிகழ்ச்சியை சிறப்பான வடிவமைப்பதற்கு நாம் பெருந்திரளாக இங்கே வருகை இந்த அனைத்து திருமுகங்களையும் நாங்கள் பார்ப்பேன் என்பதை நேரத்தில் குறிக்கொண்டு நம்முடைய நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும், பல்லாயிரம் பிறகிட்டு வாழ வேண்டும், எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்தி அருமை தம்பி கிரண் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை கூறி மேலும் போன்ற நிகழ்ச்சிகளாக செய்து மேலும் இளைஞர்கள் தம்பிகள், ஒன்றிய நகர பேருந்து கழகத்தில் தம்பிகள்லாம் பல பொறுப்புகளில் வகித்து நீங்கள் இங்கே எங்களை ரிட்டையர்ட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த பொறுப்புக்கு வந்து உங்கள் இடத்துல நாங்கள் உட்காந்து திருமண லோகனாக எங்கெல்லாம் வளர்த்து விட்ட ஒரு ஆள் இன்னைக்கு உட்காந்துருக்காரு. திருமண லோகனாக உட்காந்துருக்காரு. அவரே எங்களை வளர்த்து விட்ட ஒரு ஆள் அப்படியே போட்டு உட்காந்துருக்காரு. அந்த மாதிரி இடத்துல நாங்கள் உட்காந்து நீங்கள் பேச பிரச்சனை அதை பார்ப்போம். அதுக்கு நீங்கள் தயாராகணும். எங்க லோன் அந்த மாதிரி எங்களை உட்கார வைங்க. அவர் பார்த்தீங்கன்னா பாவம் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவர் சீட்டு கொடுத்தாங்க ஒரு வாட்டி. அவர் ஏற்று பாவி 100 பேர் இருந்தான். ஒருத்தர் 2 பேர் இருக்கீங்க, 100 பேர் இருந்தா பாவம். அந்த அளவுக்கு உழைப்பாரு. அண்ணன் KTS காலத்திலிருந்து, அண்ணன் மதுராந்தகர் காலத்திலிருந்து, சிவம் அண்ணன் காலத்திலிருந்து, அதுக்கு பின்னாடி ஒவ்வொரு காலத்திலும் பார்த்தீங்கன்னா தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தான் அண்ணன் லோகநாதன் அவர்கள். இன்னைக்கு எங்களெல்லாம் வளர்த்து விட்டு நீங்க இன்னைக்கு எங்களை ஒரு கலங்கரை விளக்கமாக எங்க கீழே உட்காந்து நாங்கள் பேசுற அளவை பார்த்துட்டு இருக்காருப்போ அவரை பார்க்கும்போது எனக்கு கையில் நிற்குது. அந்த அளவுக்கு எங்களை வளர்த்து விட்டு யாரு லோகநாதன் போட்டவர் திராவிட
தலைவரை போட்டோம். இப்படிப்பட்ட முன்னோடிகள் மாதிரி நாங்களும் நீங்க இங்க ஒன்றிய செயலா, நகர செயலா, மாவட்ட செயலா, மந்திரிகளாக நீங்க வந்து உட்காரணும். நாங்க எதுக்கு வந்து உங்க கூட்டத்தை கேட்கிறோம். ஆகவே இருக்கின்ற அருமை இளைஞரை தம்பியெல்லாம் மேலும் மேலும் வளர நீங்க உழைப்பு 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 என்ற ஒரே தாரக மந்திரத்தை ஏக்கத்தில் தந்து நீங்கள் உங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். மக்களுக்கு பயன்பட தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு கடற்கலந்த வாழ்ந்த தமிழர்கள் இந்திய ஒருமைப்பாட்டுக்கு நீங்களாம் உற்ற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.